எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நம்மளோட பாரம்பரிய உணவு அப்படின்னா ரசம் அப்படின்னு சொல்லலாம். 16ஆம் நூற்றாண்டுல மதுரையில கண்டுபிடிக்கப்பட்டதா, பாண்டிய நாட்டுல கண்டுபிடிக்கப்பட்டதா படிச்சேன். யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ரசத்துக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் வேற எந்த உணவுக்குமே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அளவுக்கு அருமையான ஒரு 10 ஆரோக்கிய நன்மைகள் கொண்டது ரசம் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆனா அதே சமயம் இன்னைக்கு ரசம் ரசம் பவுடர், ரசம் பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரசமும் மாடர்னா மாறிடுச்சு. அது ரொம்ப தப்பு. ஏன்னா இயற்கையான முறையில் இயற்கையான பொருள்கள் கொண்டு நாமளா நம்ம கிச்சன்ல தயார் பண்ணக்கூடிய ரசத்துக்கு தான் பெனிஃபிட் அதிகமே தவிர செயற்கையான ரசத்துக்கு அந்த அளவுக்கு பெனிஃபிட் கிடையாது. அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ரசத்தோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே வருவேன். அதே சமயம் அந்த ரசத்தை எப்படி நம்ம செஞ்சா அந்த 10 ஆரோக்கிய நன்மைகளும் நம்மளுக்கு முழுசா அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிறது குறித்தும் இடையிடையே எப்படி செய்யறோம் அப்படிங்கிறதையும் காமிச்சுக்கிட்டே வருவேன். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். என்னோட இந்த புதிய முயற்சி நல்லா இருந்தா கண்டிப்பா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கிறோம். ஒரு 2 தக்காளியை எடுத்துட்டு இந்த மாதிரி அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு தக்காளியை அந்த பேனில் போட்டுட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுக்கிறோம். இந்த தக்காளி நல்லா சாஃப்டா வேகிற அளவு கொதிக்க வச்சுக்கிறோம். அடுத்ததான் நம்ம ரசத்தை பொறுத்த வரைக்கும் புளி தான் பேஸ். அதை வச்சு நம்ம தக்காளி ரசம், பருப்பு ரசம், இஞ்சி ரசம், பூண்டு ரசம்னு விதவிதமா ரசம் வைக்கிறோம். அதே சமயம் ரசத்துல சீரகம், மிளகு, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஸ்பைசஸ், ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு தான் நான் அதை சொல்லணும். மூலிகைகளை ஆட் பண்றோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து என்ன கிடைக்குது, நம்மளுக்கு வைட்டமின், மினரல்கள், புரோட்டீன்கள் கிடைக்குது. ஸோ இதுல வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, ஃபோலிக் ஆசிட், நயசின், பொட்டாசியம், இரும்பு சத்து, ஜிங்க் சத்து, காப்பர் சத்து, மெக்னீசியம் சத்து அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு. ஸோ இத்தனை சத்துக்கள் இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள், பிரெக்னன்ட் லேடிஸ் இது ரெகுலரா அவங்க உணவுல, மதியான உணவுல ஒரு 50 to 75 ml குடிக்கிறது அப்படிங்கிறது, ரசத்தை குடிக்கிறது அப்படிங்கிறது அவங்களோட டைஜஷன்ல இருந்து பல விஷயங்களுக்கு நன்மை தரும். சோ எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஃபர்ஸ்ட் நன்மையா இந்த பாயிண்ட சொல்றேன். அடுத்ததான் நம்ம இப்ப சீரக மிளகு போட்டுக்க போறோம். இந்த சீரக மிளகு போடும் போது நம்ம ஸ்பூன் கணக்குல போடாத, இந்த மாதிரி கையில இந்த மாதிரி சீரக மிளகு பாக்ஸ் வச்சிருப்போம்ல, இப்படி கையில எடுத்துட்டு இந்த மாதிரி மேலே எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு ஒரு 2 டைம் நம்ம இப்படி சீரகத்தை போட்டுக்கிறோம். ஸ்பூன் கணக்கில் சொன்னோன்னா ஒரு 2 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி மிளகு ஒரு 1.5, இந்த மாதிரி 1.5 டீஸ்பூன் மிளகு கையில் எடுத்தால் முதல்ல இப்படி ஃபுல்லாக எடுத்துட்டு கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலாக இப்படி எடுத்துட்டு மிளகு கொஞ்சம் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அடுத்ததாக இதில் நம்ம ஒரு கை கருவேப்பிலை போட்டுக்கிறோம். அடுத்தது இந்த மாதிரி சீரகம் எடுத்தோமோ அதே மாதிரி உப்பும் ஒரு கை எடுத்துக்கிறோம். இப்படி மேலாக எடுத்து போட்டுக்கிறோம். ஸ்பூன் கணக்கில் சொல்லணுன்னா ஒரு 2 டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கிறோம். முதல்ல இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நம்ம அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு 4 to 5 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். அந்த பூண்டை சேர்த்து அரைச்சிக்கணும். ரெண்டாவது விஷயம் டைஜஷன், ஜீரணம். எல்லாருமே அந்த சாப்பாடு சாப்பிட்ட உடனே ஜீரணத்துக்கு கொஞ்சம் ரச சாதம் சாப்பிடுவாங்க. நல்லா ஹெவி நான்வெஜ் மீல் சாப்பிட்டா கூட ரசம் சாப்பிட்றதுக்கான ரீசனே இது செரிமானத்துக்கு உதவுது அப்படிங்கிறது தான் மெயின் ரீசன். ஸோ டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. மூணாவது விஷயம், நம்ம உடம்புல இந்த மாதிரி செரிமானம் ஆகும்போது பல சமயம் இந்த கேஸ் தொந்தரவுகள் ஏற்படும், கேஸ் ஃபார்மேஷன்லாம் இருக்குல்ல. ஸோ வயிறு உப்புசமா ஒரு மாதிரி ப்ளோட்டிங் சென்சேஷன் இருக்குல்ல, அந்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடும்போது அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ளோட்டிங் சென்சேஷனை தாராளமாக குறைக்கும். கேஸ் ஃபார்மேஷனை குறைக்கக்கூடியது ரசம். 4வது மலச்சிக்கல் உருவாகாம பாதுகாக்குது. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஃபைபர், நார்ச்சத்து அதிகம். ஏன்னா இதுல ஸ்பைசஸ், ஹெர்ப்ஸ் இருக்குங்கிறதுனால நார்ச்சத்துங்கிறது நம்மளுக்கு மலச்சிக்கல் வராம பாதுகாக்கும். அப்படிங்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, மலச்சிக்கல் இருக்கிறவங்க தாராளமா டெய்லி ரசத்தை சாப்பிடலாம். இப்படி அரைக்கும் போது நம்மளுக்கு அம்மியில் அரைச்ச அதே டேஸ்ட் கிடைக்கும். ரசமும் நல்ல வாசமா இருக்கும். பூண்டை லாஸ்டா போடும்போது நல்லா மஞ்சிரும் நம்மளுக்கு. இப்போ நம்ம முதல்ல இந்த சீரகம், மிளகு, கருவேப்பிலை, உப்பு இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா தூளாகிடுச்சு. இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்த்தாது. நம்ம ஒரு 5 to 6 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். அந்த பூண்டையும் இதில் போட்டுட்டு இப்போ நம்ம இதையும் நல்லா தூளாக அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள் எப்படி தூளாக அரைஞ்சிருக்கு. இந்த மாதிரி அரைக்கும்போது நம்மளுக்கு அம்மியில் அரைச்ச அதே டேஸ்ட் கிடைக்கும். தண்ணி ஊற்றாத ரசம் நல்லா கமகமன் வாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் லைட்டாக தண்ணி கலந்து பாருங்கள் ஊற்றிடுறேன்.
ரசம்ங்கிறது சாதத்தோட சாப்பிட்றத விட தனியாக ரசத்தை வந்து ஒரு சூப் எப்படி குடிக்கிறோமோ அதே மாதிரி ஒரு 50 to 75 ml சூப்பாக அந்த ரசத்தை குடிச்சாதான் நம்மளுக்கு ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். 5வது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், கண்டிப்பா ரசத்துல வந்து பெப்பர் மிளகுத்தூள் ஆட் பண்ணாம இருக்க மாட்டோம். மிளகு அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல இருக்கக்கூடிய பிப்பரின் அப்படிங்கிற கெமிக்கலுக்கு நிறைய நன்மைகள் உண்டுங்க. என்ன முக்கியமான நன்மைனா அது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி. அதாவது இப்படி சொல்றதை விட நம்ம உடம்புல புற்றுநோய் வரதை தடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது ரசத்துல இருக்கக்கூடிய இந்த மிளகுக்குரிய ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. நம்ம புற்றுநோய் வரதை கூட தடுக்கக்கூடிய தன்மை இந்த ரசத்துக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால ரெகுலரா ரசத்தை சேர்த்துக்க இதோட ஒரு நல்ல காரணம் வேண்டியதில்லை. 6வது விஷயம் வெயிட் லாஸ், அதாவது எடை குறைப்புக்குமே கூட இந்த மிளகுத்தூள், இதில் இருக்கக்கூடிய மிளகு மற்றும் பல்வேறு ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, சீரகம், மஞ்சத்தூள் போன்ற விஷயங்கள், இதெல்லாம் வந்து நம்மளோட எடை குறைப்புக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இதில் இந்த அனைத்து ஸ்பைசஸ் கொடுத்தும் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்கை மேலே போடுறேன். 8வது விஷயம், நம்ம தோள்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது ரசம் அப்படிங்கிறது. ஏன்னா இதில் அகைன் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்ம தோள்கள் ஆரோக்கியமாக இருக்கும். ஊற்றிடுறேன். அடுத்தது புளியை கரைக்கும் போது எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுட்டு கரைச்சிக்கிட்டோம்னா இதில் புளியில் மண் இருந்தால் கூட நம்மளுக்கு எல்லாமே வெளியே போயிடும். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் புளியை நல்லா நம்ம ஊற வச்சுருக்கோம். அது நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிக்கிறோம். மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டு, சப்போஸ் உங்களுக்கு இருமல் நிறையா இருக்குது அப்படின்னா புளியை கம்மி பண்ணிவிட்டு தக்காளியை ஜாஸ்தியாக வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு புளியோட டேஸ்ட் கம்மியாக இருக்கும்போது இருமல் கொஞ்சம் குறையும். இந்த மாதிரி ஃபுல்லாக வெறும் அந்த புளியில் ஒன்றுமே இல்லாத வெறும் சக்கை வர வரைக்கும் நம்ம நல்லா கரைச்சிக்கிறோம். அதை பாருங்கள், ஒன்றுமே இல்லை, வெறும் சக்கை தான் இருக்குது. இப்படி ஃபுல்லாக கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. பாருங்க எவ்வளோ மண் எல்லாமே நம்மளுக்கு வெளியே வந்துருச்சு. அடுத்ததா தக்காளியும். 9வது விஷயம், வயதாகும் போது ஏற்படக்கூடிய நம்ம தோல்ல ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் போன்ற விஷயங்களையும் தடுக்கக்கூடியது இல்ல தள்ளி போடக்கூடியது ரசம் அப்படிங்கிறது. கடைசி 10வது மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி. நம்ம உடல்ல ஆரோக்கியமான முறையில எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு எக்ஸசைஸை தவிர உணவுகள் தான் முக்கியமான பங்கு வகிக்குது. அந்த சில உணவுகள் குறித்து நிறைய நான் பேசியிருக்கேன். அதுல ஒரு முக்கியமான உணவு நம்ம தமிழர்களோட பாரம்பரிய உணவான ரசம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு. அப்புறம் போனஸ் பாயிண்டா நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நல்லா இங்கே வேக வச்சுருக்கோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி தோல் வந்து தனியாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி தக்காளியை வேக வச்சு ரசத்தில் சேர்த்தும் போது நம்மளுக்கு அதோட எசன்ஸு நல்லா இறங்கும். அந்த தண்ணியோட இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். புளியில் போட்டுட்டு இதையும் நாம் நல்லா கரைச்சி விட்டுக்கிறோம். நம்ம எப்போயாவது மார்னிங்கில் ஃப்ரீயாக இருக்கும்போது தக்காளி இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா அது நல்லா ஆறிடும். நம்மளுக்கு ரசம் மத்தியானம் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் உங்கள் தக்காளி நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட தேவையில்லை. ஆனால் இப்போ வர தக்காளி எதுவுமே சாஃப்டாகவே நம்மளுக்கு இருக்கிறதுல ஹார்டாக தான் இருக்குது. அந்த எசன்ஸ் எல்லாம் போயிட்டு வெறும் தோல் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். ஃபுல்லாக தக்காளியோட எசன்ஸ் எல்லாமே இதில் நல்லா இறங்கிரும். இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சீரக மிளகு அரைச்சி, அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு நீங்கள் லைட்டாக இப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி, சப்போஸ் இன்னும் கொஞ்சம் புளிப்பு நிறையா இருக்குது, லைட்டாக தண்ணி ஊற்றணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி வேணுங்கிற அளவு ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அதை தாளித்து எடுக்க போகிறோம். இதில் நம்ம மிளகாய் சேர்த்து போகிறதில்ல, வெறும் அந்த மிளகு காரமே ரசத்துக்கு நல்லா வாசமாக கமகமான்னு இருக்கும். இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு நம்ம ரசம் தாளிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். கடுகு போட்டுக்கிறோம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்குது. ஒரு 2 கருவேப்பிலையை மட்டும் இதில் போட்டுட்டு கரைச்சி வச்சுருக்க ரசத்தை இதில் ஊற்றிட்டு கட்டி பெருங்காயத்தை நான் இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த கரைச்சி வச்ச கட்டி பெருங்காயத்தை மிக்ஸ் பண்ணிடுறோம். அதில் போட்டுட்டு சளி இருக்கும்போது இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சளிக்கு நல்லது. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரசம் மட்டும் எப்பயுமே ஃபுல்லாக கொதிக்கக்கூடாது. ஃபுல்லாக கொதிச்சிருச்சுன்னா அந்த சீரக மிளகோட வாசம் கசந்துரும் நம்மளுக்கு ரசம். அதனால் ரசம் இந்த மாதிரி மேலே கொஞ்சமாக நுரக்கட்டி வரும்போது நம்ம ரசத்தை எப்பயுமே ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா ஃபுல்லாக இங்கே நுர வர ஆரம்பிச்சிடும். வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது, லைட்டாக தான் அப்படி கொதிக்க ஆரம்பிக்கும் போது
அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை போடும்போது அதோட ஃப்ளேவர் நல்லா நம்மளுக்கு இறங்கிரும். உள்ள கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் போட்டு விட்டோம். போட்டு விட்டுட்டு ரசத்தை இப்போ இறக்க போகிறோம். எப்பயுமே ரசம் இறக்கும்போது இந்த மாதிரி மூடியை ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு டக்குன்னு மூடி வச்சுட்டா அதோட வாசம் போகாது. அந்த ஃப்ளேவர் எசன்ஸ் எல்லாமே ரசத்தில் நல்லா இறங்கும். ஃபீவர் சளி எது இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு தொண்டைக்கு நல்லா இதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் போனஸ் பாயிண்டா நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சளி தொந்தரவு இருக்கும்போது நம்ம சளிகள் இலக வைக்கிறதுக்கு, சளி வெளியே வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் ரசம். அதாவது சூப்பு சாப்பிட சொல்லுவோம். சூப்பு அப்படிங்கிறது ரசத்துல இருந்து வந்ததாக தான் இருக்கணும். ஆனா சூப்ல நம்ம சேர்க்கக்கூடிய கார்ன்ஃப்ளவர் போன்ற விஷயங்கள் ரசத்துக்கு கிடையாது. ரசம் ரொம்ப பியூரான இயற்கையான ஒரு நிவாரணம் தரக்கூடிய மருந்து சளி தொந்தரவுல இருந்து. மொத்தத்துல ரசம் இவ்வளோ சாதம் போட்டுக்கிட்டு ஒரு கரண்டி ரசம் தான் நம்மளால போட்டுக்க முடியும். அப்படிங்கிறதுனால ரசத்தை நாம கொஞ்சோண்டு சாதம் போட்டுக்கிட்டாலும் பிளேட்டு ஃபுல்லா ரசத்தை ஊற்றி நல்லா குழப்பி அடிச்சா தான் ரசத்தோட நன்மை நம்மளுக்கு கிடைக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் சாதம் நிறைய ரசம், அதான் நம்மளுக்கு தேவை. ஸோ இந்த வீடியோவில் எப்படி நம்ம ரசத்தை செய்யலாம் அப்படிங்கிறதையும் ரசத்தோட ஆரோக்கிய நன்மைகள் குறித்தும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோவை உருவாக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த தமிழ்ஸ் கிச்சன் சந்தியா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் முயற்சி. மறுபடியும் அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட மீட் பண்ணுவோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க. நன்றி, வணக்கம். ட்ரை பண்ணி பாருங்கள்.